வணக்கம். நான் உங்கள் குருநாதன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நல்ல பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நிறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, சரியான வேலை கிடச்சிருக்காது, வேலை கிடச்சா கூட திருமணம் அமைஞ்சிருக்காது, திருமணம் அமைஞ்சால் கூட குழந்தை பாக்கியம் அமைஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுக்கு நம்ம என்னென்ன கோயிலுக்கு போகணும், நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போங்க. கோயிலெலாம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் தான் இது. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போங்க. ஒரு குழந்தை கரு உருவாகிறதுலேருந்து சதாபிஷேகம் பண்ணக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய கோயில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னா, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனாலும் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காது. அதே மாதிரி வேலை கிடைச்சா கூட அதே பொசிஷனில் தான் வச்சுருப்பாங்க, நமக்கு பதவி உயர்வு கிடைக்காது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைக்கெலாம் நம்ம போக வேண்டிய கோயில் எங்கே அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வேத நாராயண பெருமாள் கோயிலுங்க. அப்போ இந்த கோயிலில் போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு பதவியில் நல்ல உயர்வுகள் கிடைக்குங்க. இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பிரம்மனுக்கு தனி சன்னதி இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோயிலுங்க அது. இப்போ நமக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு திருமணத்துக்காக தான் பார்ப்பாங்க. அப்போ நமக்கு நல்ல திருமண பாக்கியம் அமையணும் அப்படின்னா திருமணஞ்சேரியில் இருக்கக்கூடிய உத்வாகநாதர் கோயில் போயிட்டு நம்ம வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததாக நமக்கு திருமணம் பாக்கியம் அமைஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அப்போது அதுக்கு எந்த கோயில் போய் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா கருவளர்ச்சேரியில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோயில் போய் நம்ம வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததாக நமக்கு கரு உருவாயிடுச்சு, நமக்கு நல்ல சுகப்பிரசவம் கிடைக்கணும், குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்னா திருக்கருகா ஊரில் இருக்கக்கூடிய முல்லைவனநாதர் கோயில் போய் நம்ம வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததான் நமக்கு குழந்தை பாக்கியம்லாம் நல்லபடியாக கிடச்சிருச்சு, நம்ம நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக நம்ம வாழணும் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு நம்ம வழிபாடு செய்யணுங்க. குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு, கல்வியில் நல்லா மேம்படணும், அதே மாதிரி கலைத்துறையிலையும் நல்லா மேம்பட்டு நம்மளுடைய குழந்தை வரணும் அப்படின்னா பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மன் கோயில் போய் நம்ம வழிபடணுங்க. அடுத்ததாக நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதர் சுவாமி கோயில் போயிட்டு நம்ம வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி அடையணும், நல்ல மன தைரியம் கிடைக்கணும் அப்படின்னா பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் கோயில் போய் நம்ம வழிபாடு செய்யணும். அடுத்ததாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல செல்வ வளத்தோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒப்பிலியப்பன் கோயில் போயிட்டு நம்ம வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததாக உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா திருச்சேரையில் இருக்கக்கூடிய சர பரமேஸ்வரர் போய் நம்ம வழிபாடு செய்யணுங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் இழந்துட்டீங்க, நீங்கள் இழந்த செல்வத்தை நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னா திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு நல்ல சமயத்தில் அவங்க ருது ஆகணும். அதே மாதிரி ருது பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் போய் வழிபாடு பண்ணக்கூடிய கோயில் எதுன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுங்க. அடுத்ததாக பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல கணவர் அமையணும் அப்படின்னா நீங்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய கோயில் எது அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலுங்க. கணவன் மனைவி காலத்துக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா திருசக்தி முற்றத்தில் இருக்கக்கூடிய சிவகொழுந்தீஸ்வரரை போய் நம்ம வழிபாடு செய்யணுங்க. பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னா நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய கோயில் எது அப்படின்னா திருவஞ்சூழியில் இருக்கக்கூடிய கபதீஸ்வரர் சுவாமி கோயில் போயிட்டு நம்ம வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஏதாவது பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, அப்படி ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு செய்வினை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பயங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐயாவாடியில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோயில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. ஏதோ ஒரு காரணங்களால் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு, அது முடியல, அது வெற்றி பெறல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் கோயில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததாக நம்மளுடைய பாவங்கள்லாம் போக்குறதுக்கு எங்கே போய் நீராடணும் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் நம்ம நீராடணும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்படுங்க. அடுத்ததாக உங்களுக்கு யம பயம் இருக்குது, மரண பயம் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் வழிபாடு பண்ண வேண்டிய கோயில் எது அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் சுவாமி கோயில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. அடுத்ததாக நம்ம நீண்ட ஆயுளோடு வாழணும், இது மட்டும் இல்லாமல் நமக்கு சதா அபிஷேகம் பண்ணுறதுக்கான ஒரு சிறப்பான கோயில் எது அப்படின்னா திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் சுவாமி கோயிலுங்க. ஆக மொத்தம் நான் உங்களுக்கு ஒரு கரு உருவாகிறதுலேருந்து
சதாபிஷேகம் வரைக்கும் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான கோயில்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இந்த கோயில் எல்லாமே ரொம்பவே சக்தி வாய்ந்த பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.